இன்னைக்கு வீடியோவில் இந்த அழகான ஸ்கேலப் நெக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இந்த நெக் கட்டிங்க்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேலப் பீஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பீஸில் கீழே ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மார்க்கும் மேலே ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மார்க்கும் நான் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கோங்க. அந்த 2 மார்க்கையும் கர்வை ஜாயின் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேணும்னா இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் கூட பண்ணிக்கலாம். நான் இந்த சைஸில் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் அந்த பீஸை. ரொம்ப ஈஸி. உங்ககிட்ட ஸ்கேலே இருந்துச்சுன்னா அந்த ஸ்கேலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஸ்கேலாக வாங்கினீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சைஸில் மட்டும்தான் இருக்கும். நெக் கட்டிங்க்கு பேப்பர் கட்டிங் பார்த்துக்கலாம். நெக் வித்து வந்து நான் 3.25 இன்ச் வச்சுருக்கேன். உங்கள் நெக் வித்து 3ன்னா நீங்கள் 3 போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா மார்ஜின் கேப் வந்து நான் ஒரு 1.25 இல்லை 1.5 இன்ச் கொடுத்துருக்கேன். கீழேயும் இதே மெஷர்மெண்ட்ஸில் தான் நான் வச்சுருக்கேன். 2 ஷோல்டர் ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன். 6.5 இன்ச்சு என்னோடய நெக் டெப்த்து ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு அந்த மேலே அந்த மார்ஜினுக்கு போய்டுன்றதுனால நான் 7 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா மார்ஜின் லைன் 1.25 இன்ச் கொடுத்துருக்கேன். மேலேருந்து 5.5 இன்ச்சு, அந்த 1/2 இன்ச்லேருந்து கீழே தள்ளி வச்சிங்கன்னா 5 இன்ச்சாக இருக்கும். 2 ஆங்கிள்லையும் காட்டியிருக்கேன். நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டோட சென்ட்ரு பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிடலாம். அந்த பாயிண்ட்டோட உள் பக்கத்தில் நம்ம ஒரு 1/4 இன்ச்சில் மார்க் கொடுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண பாயிண்ட்டை நெக்கோட சென்ட்ரு பாயிண்ட்டோட க்ராஸை ஜாயின் பண்ணிடுங்க. நான் பண்ணுற மாதிரி அது மேலே தான் ஸ்கேலப் வரைய போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி அந்த 1/4 இன்ச் பாயிண்ட்டை இப்படி கர்வாக ஜாயின் பண்ணி அப்படியே ஃபினிஷ் பண்ணிடுங்க. மேலே இருக்கிற அந்த 1/2 இன்ச் லைனுக்கு வரும்போது எப்படி நான் ஒல்லியாக கொண்டு வந்தேனோ அதே மாதிரி கொண்டு வந்துடுங்க. இப்படி நான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஸ்கேலப்பை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வரைஞ்சி அதை எடுத்துடலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா மார்ஜின் லைன் நான் கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க. உங்கள் இஷ்டம் எவ்வளோ வேணால் எக்ஸ்ட்ரா மார்ஜின் லைன் கொடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ஒரு 1/2 இன்ச் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிடலாம். பாருங்கள், இதே டிசைனை நம்ம கேன்வாஸ் பேப்பர் மேலே வச்சு நம்ம கட்டிங் எடுத்துடலாம். கேன்வாஸோட லெங்க்த்து வந்து 8 இன்ச்சு, பிரெத் வந்து 4 இன்ச் எடுத்திருக்கேன். நம்ம நெக் கட்டிங் எடுக்கிற எல்லா பேப்பர் கட்டிங்கையும் இந்த மாதிரி கேன்வாஸ் பீஸ் மேலே வச்சு பின்ஸ் எல்லாம் செக்யூர் பண்ணிவிட்டு மார்க்கிங் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். அது என்றைக்குமே வேஸ்ட்டாக போகாது. அது பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எத்தனை ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் அதே ரிப்பீட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு லைனிங் ஃபேப்ரிக் மேலே வச்சு அயன் பண்ணிவிடுங்க. பர்ஃபெக்ட் ஹீட்டில் நீங்கள் கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணாலே போதும், அது நல்லாவே ஒட்டிக்கும் கேன்வாஸு. இப்போ இந்த துணியில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸை கட் பண்ணிடலாம். நெக் கேன்வாஸ் தைக்கும் போது இவ்வளோ தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கணும். மேலே துணி இருக்கக்கூடாது. சைட்ஸில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் துணி இருந்தால் போதும். இப்போ இந்த 1/2 இன்ச்சை இப்போ நான் எப்படி மடித்து தைக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் தைச்சிருங்க. உங்களுக்கு இது தைக்கிறதெல்லாம் டைம் வேஸ்ட்டுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு க்ளூ போட்டு கூட ஒட்ட வச்சு அயன் பண்ணிக்கலாம். அதுவும் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு நிற்கும். பட் அது நீங்கள் ஒரு 2 வாஷ் பண்ணிங்கன்னா அது வந்துடும். அதனால தான் இது இந்த மாதிரி தைச்சிருங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம தைச்சிட்டு இதோட சென்ட்ரு பாயிண்ட்டை இப்படி நான் மடிக்கிற மாதிரி மடித்து மேலே ஒரு குட்டி கட்டும் சென்டரில் ஒரு குட்டி கட்டும் கொடுத்துருங்க. இது கொடுக்கறதுனால நெக்கோட சென்ட்ரு பாயிண்ட் எதுன்னு நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போது நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது மெயின் ஃபேப்ரிக்கோட மெயின் சைடு, அதோட சென்ட்ரு பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த சைடு 2 பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணியிருக்கேன். அதோட மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த கேன்வாஸை கரெக்டாக வைங்க. நான் வைக்கிற மாதிரி வச்சுட்டு பின்ஸ் எல்லாம் செக்யூர் பண்ணிடுங்க. எங்கெங்கெல்லாம் பின்ஸ் எல்லாம் செக்யூர் பண்ணுறோன்னா நீங்களும் பண்ணிக்கோங்க. இது ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இடத்துல மேலேருந்து கரெக்டாக அந்த சென்டர் லைனாக தைச்சிட்டே வந்து கரெக்டாக கீழே வந்து அந்த கேன்வாஸோட பாயிண்ட் எங்கே முடியுதோ அந்த இடம் வரைக்கும் மட்டும் தைங்க போதும். கேன்வாஸ் கலையாமல் இருக்கிறதுக்காக சென்ட்ரலில் நம்ம தைக்கிற லைனு. இதை கட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே தைச்சிட்டே வந்துடலாம். எங்கே தைக்கணுன்னா கேன்வாஸ் மேலே தைக்கக்கூடாது. நம்ம கேன்வாஸை தாண்டி கரெக்டாக கேன்வாஸை தொட்ட மாதிரி இருக்கிற அந்த துணியில் தான் தைக்கணும். பாருங்கள், நான் தைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் தைங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் பொறுமையாக நிதானமாக தைங்க. முக்கியமாக அந்த ஸ்கேலப்பில்
தைக்க ஆரம்பிச்சிட்டோலன்னு சொல்லிட்டு அந்த பின்ஸை ரிமூவ் பண்ணிடாதீங்க. அந்த பின்ஸ் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் நம்ம ஸ்கேலோப்க்கு இப்படி திருப்பி திருப்பி தைக்கும்போது துணி ஆடாமல் செய்யாமல் அப்படியே நிற்கும். நிதானமாக தைங்க ஸ்கேலோப்பில். அப்போ தான் அந்த ஷேப் அதே மாதிரி அழகாக நம்மளுக்கு வரும். ஒரு அவசரமும் இல்லை. இப்படி திருப்பி திருப்பி அழகாக தைச்சிட்டு கரெக்டாக அந்த கர்வ் வரும்போது அந்த கர்வோட பர்ஃபெக்ட் பாயிண்ட் வரைக்கும் தைங்க. அதாவது அந்த ஒரு ஸ்கேலோப்லேருந்து இன்னொரு ஸ்கேலோப் முடியும் போது அந்த ஸ்கேலோப் எண்டிங் லைன் அந்த கர்வ் எங்கே முடியுதோ அந்த கர்வோட கரெக்டான பாயிண்ட் வரைக்கும் தைங்க. இதே மாதிரி ஃபுல்லாக தைச்சிட்டே வந்துடலாம். உங்களுக்கும் எங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை சேவும் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா எங்கள் வீடியோவில் லைக் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். நாங்கள் வீடியோ போட்ட 1 வீக் மட்டும்தான் தெரியும். இப்போ நம்ம தைச்சு முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட்டு. இருக்கும் தைச்சிட்டு அதோட பின்பக்கம் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நம்ம தைச்ச மார்க்கில் இருந்து கரெக்டாக 1/4 இன்ச்சில் நான் ஒரு மார்க் கொடுக்குறேன். ஆல் ஓவர் டிசைனில் கொடுக்கணும். ஸ்கேலோப்லேயும் கொடுக்கணும், அந்த சைட் கர்வ்லேயும் கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த மார்க் மேலேயே நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம் துணியை. கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல குட்டி குட்டியாக நாட்ச் கொடுக்கணும். எதுக்கு கட் கொடுக்குறோன்னா அப்போ தான் ஈஸியாக துணியை டேர்ன் பண்ண நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்கேலோப்பில் மட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளோட அந்த கர்வுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கட் பண்ணுங்கள். ஆனால் நம்ம தைச்ச லைன் மேலே மட்டும் கட் பண்ணிக்கிடாதீங்க. கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிங்கன்னா தான் திருப்பி இருக்கப்புறமும் நம்ம தைச்ச அந்த கர்வ் பிரியாமல் இருக்கும். பாருங்கள், நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கங்கே கட் கொடுக்கணும். கரெக்டாக அந்த கர்வ் வரும்போது கொஞ்சம் உள்பக்கமாக தள்ளி கொடுக்கணும். ஆனால் கொஞ்சம் கேப் இருக்கணும் தையலுக்கும் கட்டுக்கும். இப்போ கட்ஸ் கொடுத்தாச்சு. துணியை டர்ன் பண்ணிடலாமா? இப்படி நிதானமாக துணியை டர்ன் பண்ணுங்கள். நீங்கள் டர்ன் பண்ணும்போது அந்த ஸ்கேலோப்பில் உங்களுக்கு கரெக்டான அந்த கர்வ் வரலன்னா நான் போன வீடியோவில் சொல்லி கொடுத்த மாதிரியே நீங்கள் லைட்டாக அந்த கரெக்டாக அந்த கர்வ் கிட்ட நம்ம கையை வச்சுட்டு ட்விஸ்ட் கொடுங்க. மேலே கீழே ட்விஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது லூசன் ஆயிரும். அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணிங்கன்னா அது நீட் ஆகிடும். ஃபினிஷ் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம ட்ரெஸ்ஸு. இதுக்கு மேலே தையல் தைக்காமல் கொஞ்சம் கேப் விட்டு தைச்சிடுங்க. அப்போ நம்ம டிசைனை செக்யூர் பண்ண மாதிரியும் ஆகிடும். அதே நேரத்தில் டிசைன் பார்க்கவும் அழகாக இருக்கும்.